வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:21 வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குஞ்சி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து மோசையும் ஆரோன் மூலமா வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். வனாந்தரத்தில் இருக்கிற போது மோசை என்ன செய்கிறார்? ஓரேப் மலையில, சீனாய் மலையில என்ன பண்ணுகிறார்? 40 நாட்கள் தேவ சமூகத்துல இருக்கிற போது மோசைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, மோசை இவரோடு கூட இருக்கிறாரா இல்ல மறைத்து போயிட்டாரா எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அங்க நிலைமையில் இருக்கிற போது ஆரோன் என்ன செய்வார்? ஒரு பொன் கண்ணுக்குட்டி என்ன செய்வார்? உருவாக்கி இதுதான் உங்களை என்ன செய்தது நடத்தி வந்தது சொன்ன உடனே ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்வார்கள்? வழிபட ஆரம்பிப்பார்கள், தொழுது கொள்ள ஆரம்பிப்பார்கள். அந்த நாளில் இருந்து இப்ப எலியாவின் நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 நினைவுகளால் என்ன பண்ணாங்க? வாழ்ந்து வந்தார். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவராகிய யெகோவா தேவனை என்ன பண்ணினார்கள்? பின்பற்றினார்கள். பின்பதாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்நிய தெய்வமாகிய பாகாலை என்ன பண்ணாங்க? பின்பற்றினார்கள். இந்த பழக்கம் மாறி மாறி வந்தது. ஒரு 10 வருஷம் ஆண்டவரை சேவிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் என்ன செய்வாங்க? பாகாலை சேவிப்பாங்க. இன்னொரு 10 வருஷம் ஆண்டவரை சேவிக்கிறாங்க, இன்னொரு 10 வருஷம் பாகாலை சேகரிக்கிறாங்க. ஒரே நினைவோடு என்ன செய்த ஜனங்கள் வாழ இந்த பக்கமா அந்த பக்கமா என்ன செய்தார்கள்? மாறி மாறி வாழ்ந்தார்கள். எலியா சொன்னார், கர்த்தர் தெய்வமானால் என்ன பண்ணுங்க? கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று. ஒரு முடிவோடு கூட என்ன பண்ணுங்க? வாழணும். ஏன்னா யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இரு மனங்கள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில கலந்து கொண்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களா நாம் என்ன செய்யணும்? வாழணும். நம்முடைய நினைவுகள் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இஸ்ரவேல் தன்னுடைய நினைவு அடிக்கடி மாறினது. கர்த்தர் நெருக்கத்தை அனுப்புகிற போது, கஷ்டத்தை அனுப்புகிற போது, அந்நிய ராஜாவை அனுப்புகிற அவர் கர்த்தரை கூப்பிட்டு கர்த்தரை செய்வார். ஒரு ரட்சகனை எழுப்பினார், நியாயத்தை எழுப்பினார். திரும்பவும் அவர்கள் என்ன பண்ணார்கள்? விக்கிரகங்களுக்குள்ளாக கடந்து போனார்கள். இது மாறி மாறி வந்ததுனால கர்த்தர் இஸ்ரவேல் என்ன செய்தார்? தள்ளி விட்டார். புறஜாதியா இருக்கிற நம்ம என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. நம்ம ஒரே நினைவோடு ஆண்டவராகிய இயேசுவை நாம என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஊழியர்களை பின்பற்றுகிற கூட்டம் அதிகமாய் பெருகிடுச்சு. அதே போல இன்னைக்கு அநேக மனிதர்களை நம்ம பின்பற்றுகிற கூட்டமாய் பெருகிடுச்சு. அவங்க சொன்னாங்க அப்படின்னா கடவுள் சொன்ன மாதிரி, அவங்க சொன்னாங்க அப்படின்னா பெரிய தேவதூதன் சொன்ன மாதிரி அப்படிங்கிற கூட்டங்கள் பெருகிடுச்சு. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா கேட்கிற கூட்டத்தை விட ஒரு ஊழியக்காரர் சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற கூட்டம் இன்னைக்கு அதிகமா பெருகிடுச்சு. ஏசமா சொல்றாரு, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய பேர் அது பெருசா எடுத்துக்கிறது இல்லையா? ஒரு மேலான இடத்துல, ஒரு மேலான அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிற போது அது ஒரு பெரிதான வார்த்தை என்ன பண்றாங்களா? எடுத்து கொள்ளுகிறார். இப்போதான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 6 வயசு பையன் மூலியமாய் கர்த்தர் பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 வயசு பையன் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற போதும், ஒரு 50 வயசு ஒரு முதிர்ந்த ஊழியக்காரர் ஒரு ஆலோசனை சொல்லுகிற போதும் எதை நம்ம பிரியமா எடுத்துக்கொள்ளணும்? எதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? சொல்லுங்க. ஆண்டவர் யார் மூலியமாக பேசுவார்? அது பிரச்சனை இல்லை. சின்ன பழம் மூலியமா பேசுவா, பெரிய மூலியமா பேசுவோம். ஒரு 6 வயசு பையன் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம சரியா கேட்போமா? இல்ல 50, 60 வயசு முதிர்ந்த ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தை நம்ம சரியா கேட்போமா? சொல்லுங்க. 6 வயசு பையன் பேசுற வார்த்தையை கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன் தானே, விவரம் தெரியும். அவனுக்கு நமக்கு என்ன சொல்லுவான்? அவரு பெரிய ஊழியக்காரர், வயதானவர், நிறைய அனுபவம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நமக்கு பெரிய. ஆண்டவர் யார் மூலியமா பேசினாலும் அதை கவனமா கேட்கிற கூட்டமா நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை கர்த்தர் சொன்ன வார்த்தையா அப்படிங்கறத என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும்.
நல்ல வார்த்தையா இல்ல சரியான வார்த்தையா வேதம் சொல்கிறது. எல்லாவற்றையும் சோதித்து என்ன பண்ணுங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். யாரு எந்த வார்த்தையை சொன்னாலும் என்ன செய்யணும், சோதித்து அறிந்து நல்ல வேலை மட்டும் என்ன செய்யணுமா, எடுத்துக்கணும். அப்ப நீங்களும் நானும் இன்றைய காலகட்டத்தில் நம் ஆண்டவராக இயேசுவை என்ன செய்யணும், பின்பற்றுகிறவர்களாக. நமக்குள்ளாக இரண்டு நினைவுகள் வரக்கூடாது, நமக்குள்ளாக இரண்டு மனமுள்ள ஒரு வாழ்க்கை வரக்கூடாது. ஒரே வாழ்க்கை வேதம் சொல்கிறது, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம் என்று வேதம் சொன்னது போல ஒரே ஒரு ஆண்டவராக இயேசுவை நம்ம பின்பற்றுகிற போதே அது நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 3 காரியங்கள் என்னவென்றால், ஆண்டவராக இயேசுவை நம்ம எப்படி பின்பற்றணும், இயேசுவை நம்ம எப்படி பின்பற்றணும் சொல்லி முதலாவதாக வசனம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது, ஆண்டவராகிய இயேசுவை நாம எப்படி பின்பற்ற வேண்டும். யோவான் 21:22 வாசிங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அதே போல நீங்க மத்திய சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 16:24 வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த 2 வசனத்துல நீங்க ஒன்றா வைத்து நீங்கள் பாருங்கள். முதலாவது, ஆண்டவராக இயேசுவானவர் பேதுரை பார்த்து சொல்லுகிறார் யோவான் காரியத்தை குறித்து, நான் வருமளவும் அவன் இருக்க எனக்கு சுத்தமானால் உனக்கு என்னப்பா, நீ என்னை என்ன செய், பின்பற்றிப்பா. அதே போல இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். அப்ப முதலாவது, ஆண்டவராக இயேசுவை நம்ம எப்படி பின்பற்றணும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் தனித்தனியாக இயேசுவை பின்பற்றணும். தனிப்பட்ட முறையில் இயேசுவை என்ன செய்யணும், நாம பின்பற்றணும். கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னை என்ன செய், பின்பற்றி வா. அவன் இருந்தான்னா உனக்கு என்ன, ஓ வேலை என்ன வேலை, நீ என்ன செய், ஏன் பின்னாடி வா. அதே போல இயேசு தன்னுடைய சீஷரை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். அப்ப ஆண்டவர் சபையாக அல்ல, குடும்பமாய் அல்ல, இயேசுவை பின்பற்றுவது என்பது தனியாக இயேசுவை பின்பற்றணும். சபையில 50 பேர் இருக்கிறாங்க, சபையில 100 பேர் இருக்கிறாங்க, சபையில 1000 பேர் இருக்கிறாங்க, இல்ல குடும்பத்துல 4 பேரும் 5 பேர் இருக்காங்க. சரி, இருக்கிற எல்லாரும் தனித்தனியாக என்ன செய்யணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், தனித்தனியாக ஜெபிக்கணும், தனித்தனியாக பரிசுத்தமாய் வாழணும், தனித்தனியாக ஆண்டவருக்காக கொடுக்கணும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். எனக்காக எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன். எங்க அப்பா எனக்காக கொடுப்பாங்க, நான் ஏன் கொடுத்துக்கிட்டு. எங்க அப்பா சர்ச்சுக்கு போவாங்க, நான் ஏன் போய்கிட்டு. எங்க அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நான் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்பா ஜெபம் பண்றாங்க, அப்பா சபைக்கு போறாங்க அப்படின்னா பிள்ளைகள் என்ன செய்யணும், சபைக்கு போகணும், என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேரும் குடும்பமாய் கர்த்தரை தேடுவதை விட 5 பேரும் தனிப்பட்ட முறையில கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், வைத்துக் கொள்ளணும். இது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். இயேசுவை பின்பற்றுதல் என்பது சபையாக இயேசுவை பின்பற்றுவது அல்ல, குடும்பமாக இயேசுவை பின்பற்றுவது அல்ல. எல்லாரும் என்ன செய்யணும், தனிப்பட்ட முறையில தனித்தனியாக இயேசுவை பின்பற்றணும். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் வேதம் சொல்லுகிறது என்பதாக 70 சீஷர்கள் வேதம் சொல்லுகிறது. 70 பேரோ 12 பேரோ யாரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், கர்த்தரை பின்பற்றுகிற பழக்கம் இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆண்டவர் எல்லார்ட்டையும் பேசுகிறார். சிறு பிள்ளைகிட்டும் ஆண்டவர் பேசுகிறார், வாலிப பிள்ளைகிட்டும் ஆண்டவர் பேசுகிறார், பெரியோர்ட்டையும் பேசுகிறார், பெண்களோடு கர்த்தர் பேசுகிறார். அதனால போல நம்ம வாழ்க்கை என்ன செய்யணுமா, நம்ம எல்லாரும் தனிப்பட்ட முறையில தனித்தனியாக என்ன செய்யணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, டிஸ்கவுண்ட் தாரம், பரலோகம் போகலாம் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. எங்க அப்பா சர்ச்சுக்கு போறாங்க, நான் என்ன செய்யலாம், பரலோகம் போயிடலாம். நம்ம சபைக்கு போறாங்க, நான் பரலோகம் போயிடலாம். நம்ம ஜெபம் பண்றாங்க, நான் எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாக வந்துருச்சு. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், பூமியில மனுஷனுடைய அக்கிரமம் என்ன பண்ணிருச்சா, தேவ சமூகத்துல போய் எட்டினது. கர்த்தர் மனுபுத்திரனை அழிப்பதற்கு என்ன செய்கிறார், நினைவு வைத்திருக்கிறார், உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அப்ப வேதம் சொல்லுகிறது, பூமியில
தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உச்சமனுமா இருந்தார். உதாரணமாக பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு 5 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நோவா காலத்துல 5 லட்சம் பேர்ல நிறைய பேர் இருந்திருக்கலாம். 5 லட்சம் பேர் வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் பேர்ல நோவா மட்டும்தான் நீதிமானா இருந்திருக்காங்க. நோவா மட்டும்தான் உத்தமனா இருந்திருக்கிறான். அப்ப ஆண்டவர் உலகத்தை அழிக்கிற போது எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கணும்? ஆண்டவர் ஜலத்தால 40 நாள் இரவு பகல் மழை பெஞ்சு உலகம் அழிந்தது. அப்ப எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கணும்? எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? மிருக ஜீவன்லாம் விட்டுறணும். மனிதர்கள் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க? 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். அப்ப பொதுவா காப்பாற்றணும் அப்படின்னா யாரை காப்பாத்திருக்கணும்? நோவாவை காப்பாத்திருக்கணும். ஏன் 8 பேர்? நோவாவினுடைய மனைவி, நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபே, அவருடைய மருமக்கமார்கள் 3 பேர். மொத்தம் 8 பேர் பேழைக்குள்ளாக போனார். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நோவா பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கம் பண்ணினார். அப்ப நோவா நீதிமானாய் வாழ்ந்தார். மனைவியை நீதிமானுக்கு வாழ்க்கையாக நடத்தினார். பிள்ளைகளை நடத்தினார். மருமக்கமார்களை நடத்தினார். அப்ப 8 பேரும் என்ன பண்ணார்கள்? கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். 8 பேரும் என்ன பண்ணார்கள்? நீதிமானுக்கு உண்டான வாழ்க்கைக்குள்ளாக வந்தார்கள். கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார், பாதுகாத்தார். அழிவுகள் வரல. அப்ப நம்ம குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கணும் அப்படின்னா 5 பேரும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? இயேசுவை திரடணும். 5 பேரும் தனிப்பட்ட முறையில் கர்த்தரை விசுவாசிக்கணும். 5 பேரும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். இது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். குடும்பமாக பரலோகத்துக்குள்ளாக போகணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில கர்த்தரை பின்பற்றுகிறோம் நாம் இருக்கணும். அப்ப இயேசுவை பின்பற்றுவது என்பது சபையோடு கூட அல்ல, அதே போல குடும்பமோடு அல்ல, தனிப்பட்ட முறையில் நாம் இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றி வாழணும். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்ப முதலாவது இயேசுவை எப்படி பின்பற்றணும்? தனித்து பின்பற்றணும். நம்ம போகிற இலக்கு ஒன்றுதான், ஆனா நம்ம போகிற பாதைகள் வித்தியாசமானது. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம இங்க ஒரு 18 குடும்பம் இருக்கு அப்படின்னா 18 குடும்பங்களும் வித்தியாசமானது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாய் கூடுகிறோம், வீட்டுக்குள்ள ஒன்றாய் கூடுகிறோம். நம்முடைய குடும்பத்துடைய சூழ்நிலைகள் வேற, நம்ம செய்கிற வேலைகள் வேற, நம்ம படிக்கிற படிப்புகள் வேறு, நம்ம காரியங்கள் வேறு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கை முறைகள், பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானது. வேற வேற காரியங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு முக பாவனைகள் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான குரல்கள் இருக்கிறது. எல்லாமே வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றுகிறோம். நம்ம வாழ வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப முதலாவது இயேசுவை எப்படி பின்பற்றுவது? தனித்து நம்ம என்ன செய்யணுமா? பின்பற்றணும். இரண்டாவதாக வசனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். இரண்டாவது இயேசுவை நம்ம எப்படி பின்பற்றணும்? ஸ்ரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களை கவனிக்கணும். இரண்டாவது இயேசுவை எப்படி பின்பற்றணும் அப்படின்னா அந்த இடத்தில் ஆட்டுக்குட்டியானவர் போட்டிருக்கு அப்படின்னா அது ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது. அப்ப வேதம் சொல்கிறது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள். அப்ப இரண்டாவது இயேசு எங்கே போனாலும், இயேசு நம்மை எந்த பாதையில் வழி நடத்தினாலும் என்ன செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாமல், தப்பிப்பு இல்லாமல் அவரை என்ன செய்யணும்? பின்பற்றணும். இரண்டாவது இயேசுவை எப்படி பின்பற்றணும்? எங்கே போனாலும் பின்பற்றணும். இயேசு நம்முடைய குடும்பத்தை நம்மள எந்த பாதையில் நடத்தினாலும் என்ன செய்யணும்? சந்தோஷமாய் அவர் பின்னாலே செல்லுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப இடையில யூடியூப்ல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்து, என்னன்னா ஒரு கிராமத்துல நிறைய கட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க? தீ எரியுது, தீ குழந்தைகிட்டு இருக்கு. ஒரு பெரிய மூட்டை மாதிரி கொடுக்குறாங்க, சச்சளவுன்னு வச்சுக்கோங்க. பெரிய மூட்டை மாதிரி என்ன தீ எரியுது. சுத்தி நிறைய ஊர் மக்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஆட்டு மந்தை என்ன பண்ணுறான்? கூட்டிட்டு வராரு. அந்த மேய்ப்பர் பின்னாடி ஆட்டு மந்தை என்ன செய்யுது? கூட்டமா வருது. வந்த உடனே என்ன பண்றாரு? அந்த தீ மூட்டத்தை சுத்தி ஒரு ரவுண்டு வாராரு. சுத்தி வந்தோம்னா ஆடு என்ன செய்யுது? ஒரு பின்னாடியே வருது. இவரு என்ன பண்றாரு? விலகிட்டார். விலகின உடனே அந்த தீயை சுத்தி ஆடு என்ன செய்யுது? சுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம செம்பரியெல்லாம் பார்த்துருப்போம்ல, அது போற புரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யும்? அது போறதுக்கு பார்த்து அது எங்க போதோ ஏது போதோ நமக்கு தெரியாது.
அதே மாதிரி இந்த என்ன செய்யுது, அந்த தீய சுத்தி 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 எவ்வளவு நேரம் வர முடியுமோ அந்த மேய்ப்பன் உள்ள பூந்து ஒரு ஆட்டை விளக்குற வரைக்கும் என்ன செய்யும், சுத்திக்கிட்டே தான். அப்ப மேய்ப்பன் எங்க போனாலும் என்ன செய்யுது, ஆடு பின்னாடியே போகுது. அதே போல வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்ப நம்ம இரண்டாவது, ஆண்டவர் நம்மை எந்த பாதையில நடத்தினாலும் என்ன செய்யணும், சந்தோஷமா நம்ம போகணும். கடினமான பாதையில நடத்தலாம், இடுக்கமான வழியில நம்ம நடத்தலாம், இல்ல நஷ்டத்தின் வழியில நம்ம நடத்தலாம், இல்ல கண்ணீரின் பாதையில தேவன் நம்மை நடத்தலாம். நம்ம தேவன் நம்மை எந்த பாதையில் நடத்தினாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் பின்பாக நம்ம செல்லுகிறவர்களா இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வேண்டிய நன்மைகளை, நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நீங்க வேதத்துல வாசி பாத்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதே போல மார்க்கு 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் குறித்து வைத்து நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த இடத்துல வேதம் சொல்கிறது, இயேசுவானவர் எந்த ஊருக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் திரளான ஜனங்கள் இயேசுவை நோக்கி வந்தார்கள், திரளான ஜனங்கள் இயேசுவை பார்க்க வந்தார்கள், திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி போனார். இயேசு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகிறதுக்குள்ளாக ஒரு கூட்ட ஜனங்கள் சேர்ந்தான் தேடி வந்தார். அவ இயேசுவான என்ன செய்ய தனியா இல்ல, இயேசுவானவர் எங்க போனாலும் சீசர்கள் கூட போறாங்க. அதே போல பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. ஏசப்பாண்டா போனா கண்ணு திறக்கும், ஏசப்பாண்டா போனா காலு சரியாகும், ஏசப்பாண்டா போனா என்ன செய்யும், உடம்பு சரியாகும், ஏசப்பாண்டா போனா செத்தமுட என்ன செய்யும், அதோட கூட எழும்புவான், ஏசப்பாண்டா போனா திமிர்வாதம் மாறும், அசுத்தாவிகள் ஓடும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் ஊர் ஊரா என்ன பண்ணார்கள், இயேசுவை தேடி ஓடினார்கள். ஏசப்பாண்டா போனா நல்ல அப்பத்தை கொடுப்பாரு, நல்லா சாப்பிடலாம் சொல்லி ஒரு கூட்டம் வந்துதான். இயேசு சொன்னார், அப்பத்துக்காக என்ன பண்ணாங்க, என்ன தேடி வராதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசுவானவர் எங்கே போனாலும் திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பின் தொடர்ந்தார்கள். ஆனா இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்கும் போதும் சரி, அதே போல இயேசுவை சிலுவையில் சுமந்தும் போதும் சரி, அந்த ஜனங்கள் எங்க போனார்கள், அந்த ஜனங்கள் என்ன பண்ணனாங்க? சீசர்கள் கூட இருக்கிறாங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் பிடிச்ச உடனே சரி எல்லாம் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. ஓட்டம் ட்ரெஸ் போட்டு நிர்வாணமா ஓடுறாங்க. நம்மளே பிடிச்சு அடிச்சிடலாம்னு ஒரு பயம் வந்துச்சு. தூரத்துல பேதுரு போனார், என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. யோவான் போனார். இயேசு சிலுவையில சுமக்கிற போது ஒரே ஒரு அரிமத்தின் ஊரானாகிய யோசேப்பு ஒரு மனிதன் என்ன செய்தாரு, இயேசுவின் சிலுவையை கொஞ்சம் தூரம் என்ன செய்தாரு, சுமந்து கொண்டு போனார். அப்ப திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். அநேக சீசர்கள் இருந்தார்கள். ஆனா இயேசு சிலுவையை சுமக்கிற போதும், கல்வாரி சிலுவையில தொங்குகிற போதும், கிறிஸ்தவ தொழில் பிடிக்கிற போதும் என்ன செய்யல, அவர்கள் எங்கே போனார்கள், ஓடி போனார்கள். அப்ப ஆண்டவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிற கூட்டமா நாம இருக்கிறோமா? தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை பின்பற்ற. இரண்டாவது, ஆண்டவர் நம்ம எந்த பாதையில நடத்தாலும் என்ன செய்யணும், பின்பற்றணும். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு உலகம் முழுவதும் குருத்தோலை ஞாயிறு என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க. இயேசு எருசலேமுக்கு வருகிற போது என்ன செய்தார்களா, வஸ்திரங்களை விரித்தார்கள், ஓசனா ஓசனா சொல்லி என்ன பண்ணாங்க, பாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர். அதே வாயி ஒரு வாரம் கழிச்சு என்ன செஞ்சதான், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறை ஓசனா சொன்ன வாய் என்ன செய்து, சிலுவையில் அறை சொல்லி ஒப்பு கொடுத்தார்கள். பரபாசை விடுதலை பண்ணும். பரபாஸ் ஒரு பெரிய கொலைகாரன், அவனை விடுதலை பண்ணும். இயேசு எத்தனை பேரை கொன்னாரு, இயேசு எத்தனை குடும்பத்தை அழிச்சாரு அப்படின்னு பார்த்தா பதில் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. அப்ப வேதபாரர்கள் இவங்க எல்லாம் எலும்பையும் ஜனடி மனதை என்ன பண்ணாங்க, மாத்திட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவன் மனது இருந்திருக்கு. ஒரு நிமிடத்துல ஒரு குறிப்பிட்ட 2-3 நாள்ல ஜனங்கள் இயேசு விரோதம் என்ன பண்ணினார்கள், எழுப்பினார்கள். யோவான் சொல்லுகிறது, அவர் நமக்கு சொந்தமானது வந்தால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரே ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு என்ன செய்யல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல, யூதர்கள் ஏற்றுக்கொள்ள. இயேசு என்ன பண்ணினார்கள், புறம்பே தள்ளினார். அப்ப இயேசு எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக நான் இருக்கணும். இயேசு என்னை எந்த பாதையில நடத்தினா சந்தோஷமா போகணும், நான் முருகணும் கூடாது. இப்ப ஆண்டவர் யோபு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோபனுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமானது. கடினமான பாதையில யோபுவை நடத்தினார். நீங்க 42ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசுவானவர் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார், பேசுகிற போது சொல்லுவார், என்ன ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படின்னா, யோபு 42ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் நோக்கி கோபம் மூழ்கிறது,
நீங்கள் என்னை குறித்து நிதானமா என்ன செய்யல, பேசல. யோபு நிதானமா பேசினார்ப்பா, யோபு அமைதியா பேசினார். அப்ப ஆண்டவர் நம்ம எந்த பாதையில நடத்தினாலும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? நீங்க அப்போஸ்தலர் வாசித்து பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பதாக சீசர்கள் அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிற போது, பிரசங்கம் பண்ணுகிற போது, அங்க இருக்கிற ஆலோசனை சங்கத்தார் என்ன செய்வாங்க, அவர்களை பிடித்து கட்டி அடித்து உதைக்கிற போது அதை அவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். மிரட்டல் வருகிற போது எங்கும் என்ன செய்யக்கூடாது, இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது சொல்லி அடித்தார்களாம். கட்டி வைத்து அடித்தார்கள், மிரட்டினார். அதை அவர் என்ன செய்தார்கள், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஏன்னா இயேசு அவர்கள் என்ன பண்ணினார்கள், பின்பற்றினார். அப்ப ஆண்டவர் நம்மை எந்த பாதையிலும் நடத்தணும், அவரை என்ன செய்யணும், நாம பின்பற்றுகிற கூட்டமாக நாம் இருக்கணும். நம்ம போகிற பாதை கடினமா இருக்கலாம், இல்ல நம்ம சந்திக்கிற சூழ்நிலைகள் நமக்கு கடினமா இருக்கலாம். கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். முறுமுறுக்க கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது, முழங்காத படிக்க அதை நம்ம ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நடத்துகிற கரைத்தபடி நம்ம சரியாய் செயல்படுவோமானால், நம்ம கண்ட துன்பங்களுக்கு சரியாய், நம்ம பட்ட பாடுகளுக்கு சரியாய் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். தேவன் அதை நமக்கு அதிகமா எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்யணும், அவர் நம்மளை எங்கே கொண்டு போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கிற போது கர்த்தர் நிச்சயமா நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு வசனம் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 பேதுரு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. கவனிக்கணும், இயேசு நமக்கு மாதிரியை வைத்து பேசுகிறார். முதலாவது என்ன மாதிரி வேதம் சொல்கிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அப்ப இயேசு உலகத்தில் மனிதனாய் வாழுகிற போது மனிதனுக்கு வந்த பாடுகள், மனிதனுக்கு வந்த சோதனை எல்லாம் இயேசுவுக்கு வந்தது. அப்ப இயேசுவானவர் என்ன செய்யலையா, பாவம் செய்யவில்லை. வேதம் சொல்கிறது, பாவம் அறியாத அவரை தேவன் அவர் என்ன செய்தார், பாவத்துக்கு உட்படுத்தினார். அப்ப இயேசுவானவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். வேதம் சொல்கிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப முதலாவது நம்ம என்ன மாதிரி பின்பற்றணும் அப்படின்னா, இயேசு பரிசுத்தமாய் உலகத்தில் வாழ்ந்தால் நம்மளும் பரிசுத்தமாய் வாழும். அப்ப எனக்கு ஒரு எண்ணம் தோணும், இயேசு மனிதனாகத்தான் உலகத்தில் வாழ்ந்தார், எப்படி பாவம் செய்யாமல் இருந்தார்? நம்ம மனிதனாகத்தான் இருக்கிறோம், ஆனா நம்ம நிறைய பாவம் செய்யறவன், நிறைய காரியத்தில் நம்ம விழுந்து போகிறவன். இயேசு எப்படி விழுந்து போகாமல், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை. இயேசுவானவர் மனிதனாகத்தான் உலகத்துல பிறந்தார். மனிதன் பிறப்பது போல இயேசுவானவர் ஒரு தாயின் வயிற்றில் என்ன செய்தார், பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் குடும்பத்தோடு கூட இருந்தார். அப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். இயேசுவானவர் தைரியமாய் சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்ல, எந்த பாவம் இல்ல, எந்த அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் இல்ல. அதே போல நாம வேதம் சொல்றது போல நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நம்முடைய நடக்கை எல்லாத்தையும் நம்ம பரிசுத்தரா என்ன செய்யணுமா, வாழணும், இருக்கணும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யும். இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்திற்கு விலகணும். அப்ப பாவம் செய்யாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம், பாவத்தில் விழுவதற்கு விழாமல் இருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஏன்னா உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவங்கள் பெருகுது, அக்கிரமங்கள் பெருகுது, பாவம் செய்கிறவர்கள் பொல்லாப்பு செய்கிறோம் அதிகமாய் கூட்டம் பெருகி சிலர் மத்தியில நம்ம எழுதுறோம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை நம்ம எந்த அளவுக்கு காத்துக் கொள்கிறோம்? பாவம் செய்வது செய்யாமல் இருப்பது நம்முடைய கரங்கள். இப்ப உதாரணத்துக்கு யோசேப்பை குறித்து வாசி பார்க்கிற போது, யோசேப்பு போத்திபார் வீட்டுல இருக்கிறார். அந்த இடத்துல நீங்க நம்ம நிறுத்தி வச்சு பாருங்களேன். யோசேப்பு வீட்டுல, அங்க போத்திபார் வீட்டுல யாருமே இல்லை. போத்திபார் மனைவி தவறு செய்ய கூப்பிடுகிற போது யோசேப்பு என்ன செய்கிறார், வஸ்திரத்தை உதறி போட்டு என்ன செய்கிறார், ஓடுகிறார். அப்ப யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தது, செய்திருக்கலாம், செய்து மறைத்திருக்கலாம். ஆனா என்ன செய்யற, பாவத்திற்கு யோசேப்பு உட்படல. தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்வது எப்படி, இழுவதை பொல்லாங்கை செய்வது எப்படி? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்வதற்கு அநேக வாய்ப்புகளை சாத்தான் உருவாக்கி கொடுக்கிறான். அவைகளுக்கு நாம் என்ன செய்யணும், விலகணும். அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆராதனையில சொன்ன நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார். நாம் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து பரிசுத்த ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறார்.
அப்ப நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? ஏன்னா அவர் பாவத்தை உணர்ச்சுகிறவர் இனிமேதான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாயத்திற்கு குறித்து என்ன செய்வாரா? கண்டிச்சு உணர்த்துவார். பாவத்திற்கு நாம உட்படக்கூடாது, பாவத்துல நாம விழுந்து போகக்கூடாது. பாவத்திற்கு விலகி நம்ம விலகி வாழுகிற போது நம்ம இயேசுவின் மாதிரியை பின்பற்றவா இருக்கிறோம். இயேசுவானவர் பாவம் செய்யல, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல அந்த அடிச்சுவடில் நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற. நமக்குள் தவறுகள் பாவங்கள் இருக்குமானால் அவைகளோடு கூட வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். நம்ம பலவீனமான மனிதர்கள் தான், நமக்குள்ள பலவீனங்கள் இருக்கிறது, நமக்குள் குறைகள் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாவத்துல ரொம்ப நாள் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கணும். நம்ம ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா அது உடனே வெளியே வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பாவத்திலே தங்கி இருப்பதற்கு, பாவத்திலே வாழ்வதற்கு நம்முடைய மனதை என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? மோசமாய் மாத்திரும். அதனால பாவம் நம்ம தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரமா வெளியே வருகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே சொல்றது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெருமான். பாவத்தை என்ன செய்வான்? நம்ம விட்டு விடணும். அதனால முதலாவது மாதிரி இயேசுவானவர் என்ன செய்யல? பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அதே நீங்கள் 1 பேதுரு நிருபத்துல 2:23 வாசிங்க. அவர் பையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது வேதம் சொல்கிறது, அவர் வையப்படும் போது என்ன செய்யற? பதில் வையற. அதே போல இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 53ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஆட்டுக்குட்டியை போலவும் ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 2 வசனம் சொல்லுகிறது, அவர் வையப்படுகிற போது பதில் வையப்படல, அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நெருக்கப்படுகிற போது ஒடுக்கப்படுகிற போது என்ன செய்தாரா? அமைதியா. 2வதாக அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மாதிரி பாடுகளின் வழியாய் செல்லுகிற போது, நெருக்கத்தின் வழியாய் செல்லுகிற போது, கஷ்டத்தின் வழியாய் செல்லுகிற போது நாம் என்ன செய்யணுமா? அமைதியாய் பொறுமையாய் இருக்கணும். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். கவனிக்கணும். 3வது, இயேசுவை எப்படி பின்பற்றணும் அப்படின்னா அவருடைய மாதிரியை நம்ம என்ன செய்யணுமா? பின்பற்றணுமா. உலகத்துல ஆண்டவர் 33 வருடங்கள் உலகத்துல வாழ்ந்தார். 3 வருடம் உயிரோடு கூட இருந்து என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். 33வது வயசுல என்ன பண்ணார்? மரித்து போனார். அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம பின் தொடர்ந்து வரும்படி அவர் என்ன செய்கிறார்? அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அப்படின்னா இயேசு உலகத்தில் வாழ்ந்தது போல நாமளும் வாழணும் அப்படின்னு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. அடிச்சுவடுகளை ஏன் வைத்திருக்கார் அப்படின்னா அவர் செய்தது போல நாம என்ன செய்யணும்? வேதம் இயேசுவை குருவானவர், குரு என்று நம்முடைய மேய்ப்பர் என்று சொல்லுகிறது. அப்ப பொதுவாய் வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன பண்ணணுமா? சீசர்களா இருந்து குருவை பின்தொடர்களா இருக்கணும். யோவான்ல வாசித்து பார்க்கிறோம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவுள். இயேசு எப்படி நடந்தாரோ அதன் போல நாம் என்ன செய்யணுமா? நடக்கணும். அப்ப 3வது, இயேசுவின் மாதிரியை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றணும். ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். என்ன மாதிரி? 2 மாதிரி மட்டும் நம்ம பார்ப்போம். அதை நீங்கள் முக்கியம். இயேசுவானவர் கல்வாரி சிலுவைக்கு போகிற போது என்ன செய்யற? பேசல. இடையில 2 வார்த்தைகளை பேசினார். என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கா அழாதீங்க, உங்களுக்காக பிள்ளைகளுக்கு அனுப்பிடுங்க, அழுங்கள் என்று சொன்னார். கல்வாரி சிலுவையில தொங்குகிற போது முக்கியமா அந்த ஒரு 7 வார்த்தைகள் செய்தார், பேசினார். தேவையானவர்களை பேசினார், தேவையில்லாத என்ன செய்யற? பேசுறார். ஆனா வேதம் சொல்றது, அவர் தம்முடைய வாயை என்ன செய்யற? சிறவாக இருந்தார். மூஞ்சில காரி துப்பினார்கள், பதில் பேசல. தலையில வஸ்திரத்தை மூடி குட்டிட்டு
யாரு கொட்டான்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அமைதியா இருந்தாங்க. வஸ்திரத்தை பங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா சீட்டு போட்டாங்க. ஒண்ணு சொல்லல. முன்முனை எடுத்து தலையில வச்சு என்ன பண்ணாங்க, அடித்தார்கள். ஒண்ணு செய்யல. வாரினால் அடித்தார்கள், செய்யல. அநேக சதைகள் கிழிந்து வந்தது, என்ன செய்யல, எதுவுமே பேசல. பிலாத்தும் ஏதரும் சொன்னார்கள், இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்ல, ஒரு குற்றமே நாம பார்க்கல அப்படின்னு என்ன பண்ணாங்க, செய்தார். இயேசு மேல குற்றம் இல்ல, ஆனா மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆண்டவர் அதுக்கு என்ன செய்யல, எதுவுமே ஆட்சேபனை எதுவுமே சொல்லல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வழியாய் போகிற போது, நிந்தனை வழியாய் போகிற போது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்? ஏன்னா அதே நீங்கள் 1 பேதுரு 2:23 வாசி பார்த்தீங்கன்னா, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆண்டவர் ஏன் வாயை திறக்கல அப்படின்னா, வரும் நாட்களில நியாயமாய் தீர்ப்பு செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார், சரியானபடி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் என்ன செய்யற, பேசல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், பாடுகள், நஷ்டங்கள் வருகிற போது நம்ம என்ன செய்யணும், அமைதியா பொறுமையா இருக்கணும். தேவ சமூகத்துல நம்முடைய கஷ்டங்களை சொல்லி, பாரங்களை சொல்லி, ஆண்டவரை என்ன பண்ணுங்க, சரி பண்ண சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட பேசுறவங்களா இருக்கணும். மனுஷங்கிட்ட பேசுறோம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பொதுவா நம்முடைய கஷ்டங்களை மனுஷங்கிட்ட அதிகமா சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட அதிகமா நீங்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறது கர்த்தர் நிச்சயமா வழிகளை உண்டாக்குவா. அதனால நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கிற போதும் சரி, இல்ல பாடல்கள் வழியா போகிற போதும் சரி, இயேசுவான என்ன செய்யற, வாயை திறமாத இருந்தா சொன்னது போல நாம் என்ன செய்யக்கூடாது, அடிக்கடி வாயை திறக்காதபடிக்கு நம்முடைய வார்த்தைகள் என்ன செய்யணும், சுருக்கமா இருக்கணும். வேதம் சொல்லுது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால நம்ம சொற்களை அதிகமாய் பயன்படுத்தாதபடிக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் நம்ம பேசுறவா இருக்கிற போது அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதம். சபையில சொல்லி இருக்கிறேன், நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு பாடு, ஒரு நெருக்கம் வருகிறது அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அமைதியா இருக்கணும். ஏன் அமைதியா இருக்கணும் அப்படின்னா, அந்த முடிவுல நமக்கு ஒரு நன்மை இருக்குன்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தை நம்ம வாயை திறந்து சும்மா சடச்சடன்னு பேசிட்டோம் அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம என்ன செய்ய, தூரமா விலகி போயிடும். ஒரு நெருக்கம் குடும்பத்துல வருது, ஒரு நிந்தன குடும்பத்துல வருது, ஒரு கஷ்டங்கள், பாடுகள் வருது, அந்த முடிவு என்ன செய்யும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த பாடுகளில நம்ம என்ன செய்யணும், அமைதியா இருக்கணும். பாடுகளை நம்ம பொறுமையா இருக்கணும். நீங்க பொறுமையாய் அமைதியா இருந்து பாருங்கள். அதன் முடிவுல தேவன் நிச்சயமா நமக்கு என்ன செய்வா, நன்மை செய்வா. அதுல நம்ம ஏதாவது பேசி அவங்க திட்டுகிற போது நம்மளும் கூட சேர்ந்து திட்டு, ஒருத்தர் நம்மளை அடிக்கிற போது கூட நம்மளும் சேர்ந்து அடிக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய நன்மை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அப்ப மூன்றாவது, இயேசுவை நம்ம எப்படி பின்பற்றணும் அப்படின்னா, அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை நாம பின்பற்றுகிற போது அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆசீர்வாதம். அநேக மாதிரிகள் இருக்கிறது. இயேசுவானவர் அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்தார். நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். அதனால இயேசுவானவர் எங்க போனாரோ என்ன செய்தார், அப்போஸ்தலர் வாசிக்கிறோமே, நன்மை செய்கிறவராக என்ன செய்தாரா, சுற்றி திரிந்தார். அதே போல நீங்களும் நானும் அநேக பேருக்கு நன்மை செய்கிற போது அவருடைய மாதிரியை நாம பின்பற்றுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 3 காரியங்கள். முதலாவது, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி பின்பற்றணும் அப்படின்னா, முதலாவது என்ன செய்யணுமா, தனிச்சு நாம என்ன செய்யணும், பின்பற்றணும். சபையில இருக்கிற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறியவர்களோ பெரியவர்களோ வாலிபர்களோ எல்லாரும் என்ன செய்யுங்க, தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், இயேசுவை பின்பற்றணும். 2வது, ஆண்டவர் உங்களை எந்த பாதையில நடத்தலாம் என்ன செய்யணும், மனம் முகந்து என்ன செய்யணும், அந்த பாதையில போவதற்கு நாம் என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். பரலோகத்துக்கு போற வாசல் இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல போகிற போது சட்டகிளியும் காயம் வரும், ரச்சம் வரும், தழும்புகள்லாம் வரும். இடுக்கமான வாசல் நுழைந்து பார்க்கிற போது என்ன செய்யும், அங்க இருக்கிற சவெல்லாம் என்ன செய்யும், கிழிக்கும். சட்டையை கிழிக்கும், ஓட்டையை போடும், ரத்தத்தை வரும், தோலை உரிக்கும், காயங்கள் என்ன செய்யும், ஏற்படும். அப்ப இடுக்கமான வாசலுடைய போகிற போது அது நமக்கு பெரிய பாதிப்பு என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஆனா முடிவு நமக்கு சம்பூர்ணமா இருக்கும். அப்ப ஆண்டவர் நம்ம எங்கே நடத்தினாலும், எங்கே போனாலும் நம்ம பின்தொடரும். 3வதாக, கர்த்தருடைய அடிச்சுவடுகளை மாதிரி நாம் என்ன செய்யணும், பின்பற்றும். இயேசு உலகத்தில் நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இயேசுவை போல நம்ம வாழ்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமா நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்.